இப்போ தமிழகத்தோட புதிய முதலமைச்சரா விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இந்த நிலையில தன்னோட அமைச்சரவைய மளமளன்னு விரிவாக்கம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நிலையில இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழக அரசியல் களத்துல ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு உட்கட்சி பூசலும் தார்மீக கோபமுமே வெடிப்புகளா வெடிச்சிருக்கு. இத்தனை வருஷங்களா தங்களோட கூட நின்னு தோளோடு தோள் நின்னு தேர்தல் வெற்றிகளை ருசிச்ச கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறு தோல்வியை கூட தாங்கிக்கிட முடியாம தமிழக வெற்றி கழக அரசு அமைஞ்ச உடனேயே தாவிய விதம் அறிவாலய வட்டாரத்தை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆத்திரத்தையுமே ஏற்படுத்தி இருந்துச்சு. வெற்றி பெற்ற வரைக்கும் எங்களோட இருந்தீங்க, தோல்வி அடைஞ்சதுக்கு ஒரே நொடியில எங்களை அம்போன்னு விட்டுட்டு அதிகாரத்தை நோக்கி ஓடிட்டீங்க அப்படின்ற குமுறலுமே இப்போ திமுகவோட அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து தலைமை நிர்வாகிகள் வரைக்குமே எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. தேர்தல் முடிவுகள் வெளியாகி தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மை கிடைக்காம திணறிட்டு இருந்துச்சு. சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சோ இதனால தமிழகத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜகவோட கொள்ளைப்புற அரசியல் தமிழகத்துல நுழைஞ்சிடக் கூடாது அப்படின்ற காரணத்தை காட்டி விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த மாதிரியான கட்சிகள் விஜய்க்கு வெளியில இருந்து ஆதரவு தருவதா அறிவிச்சாங்க. இத ஒருவாறு சகிச்சு கொண்ட திமுக தலைமைக்கு இப்போ எல்லாமே பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. வெளியில இருந்து நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட அமைச்சரவையில நேரடியா இணைஞ்சு தலா ஒரு அமைச்சர் பதவியையும் தங்களோட கட்சிகளுக்கு பெற்றுட்டு இருக்காங்க. இந்த அமைச்சரவை நாற்காலியில அமர துடிப்பது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு திமுகவினர் கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. இப்போ அதிகார பகிர்வு அப்படின்ற ஒற்றை வார்த்தைக்காக இத்தனை கால கொள்கை பந்த தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த கூட்டணியில திமுகவை அதிகம் காயப்படுத்தியிருப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கட்சியோட நகர்வு தான் இவங்களோட காயத்துக்கு அதிக காரணம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள்ல திமுகவோட தயவாலையும் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் ஆகியோரோட பெருந்தன்மையான தொகுதி பங்கீட்டினாலும் தான் காங்கிரஸ் தமிழகத்துல இப்ப வரைக்கும் உயிர்ப்போட இருந்துட்டு வருது அப்படிங்கறது யாராலையுமே மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவளிப்பதா முடிவெடுத்த காங்கிரஸ் கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு அப்புறமா தங்களுக்கு கிடைச்ச அமைச்சர் பதவி ஆசையில திமுக தலைமைக்கு கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம, நாகரிக மரியாதையே இல்லாம, கலந்து ஆலோசிக்காம, எல்லாமே சொல்லிக்காம அங்கிருந்து போய் தமிழக வெற்றி கழகத்துல காங்கிரஸ் இணைஞ்சிட்டாங்க. இதுல திமுக தலைவரை சந்திச்சு நேரடியா ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதாவது மந்திரி பதவியையும் வாங்கியிருப்பது அப்பட்டமான சுயநலம் அப்படின்னு அறிவாலயம் கொந்தளிக்குது. ஏன்னா தங்க கிட்ட சொல்லவும் இல்லை, எந்த விஷயத்தையும் கலந்து ஆலோசிக்கவும் இல்லை, பதவிக்காக இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. இதுல இடதுசாரிகளோட இரட்டை வேடம் மறுபுறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளான சிபிஎம், சிபிஐ ஆகியவையுமே திமுகவை தவிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு தான் இப்ப பார்க்கப்படுது. அவங்க தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில இல்லைனா கூட முதலமைச்சர் விஜய்க்கு ரொம்பவே நெருக்கமான மற்றும் தோழமையான போக்கை கடைபிடிச்சிட்டு வராங்க. பல வருஷங்களா திமுக கூட்டணியில இருந்து இப்போ தமிழக வெற்றி கழக அரசு தங்களோட நீண்டகால நண்பர்களை போல கொஞ்சிட்டு வருவது திமுக தலைமைக்கு கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ தேர்தல்ல நாம சற்றே சறுக்கிய உடனேயே நம்ம கிட்ட இருந்து சீட் வாங்கியவங்க எல்லாம், நம்மளோட உழைப்புல வெற்றி பெற்றவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தோட காலடிக்கு போய் அமருவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க. இது துரோகத்தோட உச்சக்கட்ட வடிவம் அப்படின்னும் திமுக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் முதற்கொண்டு வேதனையை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ திமுகவோட அடுத்த கட்ட பாய்ச்சல் என்னவா இருக்கும்? இப்போ சட்டப்பேரவையில திமுக முற்றிலும் தனிச்சு விடப்பட்ட ஒரு சூழல் உருவாகி இருக்கு. எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில திமுக எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழக அரசோட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சாங்க. அந்த டைம்ல கூட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் பக்கத்துல இருந்தாங்க. இப்போ அமைச்சரவையிலையுமே அவங்க ஐக்கியமாகிட்டதால திமுகவுக்கு இந்த மெகா கூட்டணி அப்படின்ற அந்தஸ்து முற்றிலுமா உடைஞ்சு சிதறி போயிடுச்சு. இருந்தாலும் இந்த இக்கட்டான சூழலை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு மக்களை நேரடியா சந்திச்சு தங்களோட பலத்தை மறுபடியுமே நிரூபிக்க திமுக வியூகம் வகுத்துட்டு வராங்க. கூட்டணிகளை நம்பி நாங்க ஒண்ணுமே இல்ல, அரசியல் நடத்தல, எங்களோட பலம் தொண்டர்களும் மக்களும் தான்
அப்படின்ற முழக்கத்தோட இந்த துரோக அரசியல் குறித்து மக்கள் கிட்ட கொண்டு செல்ல திமுக தலைமை திட்டமிட்டு வராங்களாம். தமிழக அரசியல் களம் இப்போ தார்மீக கோபத்திற்கு அதிகார பசிக்கும் இடையேயான போர்க்களமா மாறி இருக்கு. இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தேர்தல் மட்டும் இல்ல, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டுமில்ல, இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இந்த மாதிரி கிட்டத்தட்ட தொடர்ந்து திமுக கூட தான் கூட்டணியில இருந்து தேர்தல்களை சந்திச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதி பங்கீட்டிலையுமே அவங்க கேட்ட தொகுதிகளை திமுக கொடுத்துட்டு தான் வந்தாங்க. அவங்களுக்கான உரிமைகளுக்கு அவங்க குரல் கொடுக்கும் போது அதுக்கான ஒரு வியூகத்தை ஒரு சப்போர்ட் கொடுத்திருந்தது திமுக தான். ஸோ இந்த தேர்தலையுமே இழுபறி அப்படிங்கிறது இருக்கதான் செஞ்சது. காங்கிரஸ் ஒரு சில தொகுதிகளை எக்ஸ்ட்ரா கேட்டாங்க, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறமா கடைசியில 2 பக்கமும் சுமூகமா பேசி தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது முடிஞ்சது. ஸோ கிட்டத்தட்ட எல்லா கட்சியினருக்குமே தொகுதி பங்கீடு பேசி ஃபைனல் ஆனதுக்கு அப்புறமா தேர்தலை சந்திச்சாங்க. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கூட தான் காங்கிரஸ் சந்திச்சாங்க. ஸோ இந்த தேர்தலை சந்திச்சு ஒரு சில பேர் வெற்றி பெற்றாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியா உருவானதுக்கு அப்புறமா அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. ஏன்னா பெரும்பான்மை கண்டிப்பா வேணும். ஸோ ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான பெரும்பான்மை இல்லாததுனால தமிழக வெற்றி கழகம் எப்போ ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதனால குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், அதுக்கப்புறம் பாஜக உள்ள நனைஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்துல காங்கிரஸ் சடனா தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சாங்க. இது திமுக கிட்ட ஒற்றை வார்த்தை கூட சொல்லல, நாங்க அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போறோம், இத்தனை வருஷமா நம்ம கூட்டணியில இருந்தோம், இதுக்கப்புறமா தொடர போவது கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. எதுவுமே சொல்லிக்காம கொல்லிக்காம அங்க போய் சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதுல விசிக, அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் எல்லாருமே திமுக கிட்ட கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறமா தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப கூட என்ன சொன்னாங்கன்னா, நாங்க உங்க கட்சியில சேரல, வெளியில இருந்து எங்களோட ஆதரவை கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் விசிக தரப்புலையும் சரி மற்ற கட்சிகளுமே சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைய நேரத்துல இப்ப அமைச்சரவை பதவிகள் ஒதுக்கப்பட்ட நேரத்துல விசிகாவுக்குமே அமைச்சரவை பதவி கொடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாக போது எல்லாருமே மறுத்தாங்க. இல்ல, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கும்போது எப்படி அமைச்சரவை பதவிக்கு ஒத்துப்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்ற கேள்விகளுமே எழுந்துச்சு. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல விசிக ஆதரவு கொடுத்ததுனால விசிகாவோட வன்னியரசு அவர்கள் இப்போ அமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு. சோ இதே மாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்குமே ஒரு அமைச்சரவை பதவி கொடுத்திருக்காங்க. சோ இது இப்போ இந்த கட்சி உடஞ்சிடுச்சு, இந்த கூட்டணி அப்படிங்கிறது பிரிஞ்சு போன மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ இதனால திமுக கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே திமுக தலைமை உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டாங்க, இப்போ எல்லா கட்சியினருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு பதவி ஆசைக்காக போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரியுமே விமர்சனத்தை முன் வச்சு ரொம்பவே ஆதங்கத்துல இருக்காங்க. அதே நேரத்துல நம்பிக்கை துரோகம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு மனவேதனையிலும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துகிட்டு இருக்கு. சோ அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி போக போகுது? இப்ப விசிகாவுக்கு ஒரு அமைச்சரவை பதவி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களுக்குமே ஒரு அமைச்சரவை பதவி கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் சார்பில் 2 பேருக்கு கிடைச்சிருக்கு. சோ இதனால திமுக கூட்டணி இப்போ மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்க சதறி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இப்போ எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. கண்டிப்பா அங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்க போகுது, விஜய் விசஸ் உதய் இந்த மாதிரி தான் போக போகுது. சோ வரக்கூடிய இந்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகுது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது திமுக கூட்டணியில இருந்து விலகினவங்களுக்கு அமைச்சரவை பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்க கூட இருந்தா கூட்டணியில் இருக்கிறோம், நாங்க ஆதரவு மட்டும் தான் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அவங்களுக்குமே அமைச்சரவை பதவி கொடுத்திருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வரக்கூடிய அரசியல் நகர்வுகள், வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒரு அரசியல் எப்படி போக போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.